வணக்கங்க எல்லாத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயிலில் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிங்க. நம்ம விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணுன்ட்டு தான் இந்த டைமில் நாங்கள் எந்திரிச்சு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் குழந்தைகள்லாம் அங்கே போயிட்டுருக்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லை. நாம் அப்படியே போயிட்டே பேசலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. என் பையன் கூட வர்றான், பின்னாடி அவங்க அப்பாவும் பிள்ளையும் வர்றாங்க. விஸ்வரூப தரிசனம் இங்கே பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பன்னீர் இலை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதை பாருங்க, இப்போ பாருங்கள் இந்த காலையிலேயே எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா. இப்போ எங்களுக்கு முன்னாடியே 50-60 பேர் உட்காந்துட்டாங்க. நாங்கள் முதல் டைம்னுங்காட்டி இவங்க எல்லாம் தூங்குறாங்க பார்த்திங்களா. இப்படின்னு எல்லாம் இங்கேயே தூங்குறாங்க. நான் உட்காண்ட்ருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3:45 நம்மளை உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டோன்னா 1 மணி நேரம் வந்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்கிட்டே நம்ம நிற்க வச்சுட்டாங்க. 4:15 அப்போ தான் அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு நம்மளை திறந்தாங்க. நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு பன்னீர் இலையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டு இங்கே கடற்கரையில் உட்காந்துட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா அதிகாலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் அப்படியே நடமாட்டம் இருக்குது. இங்கேயே கடற்கரையிலேயும் நிறையா பேர் படுத்துக்கிறாங்க. நல்லா இந்த மாதிரி ஏதோ போர்வை மாதிரி ஏதோ விரித்து நல்லா நீட்டாக அந்த கடற்கரை இயற்கையிலேயே படுத்து நல்லா தூங்குறாங்க. எங்களுக்கு இந்த ஐடியா தெரியல. நாங்கள் இந்த கடற்கரை நைட்டு குளிச்சோன்னு நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். இப்போ பாருங்கன்னா லைட்டாக அப்படியே சூரியன் மேலே உதயம் வர்றாரு. இப்போ நாங்கள் அதையும் பார்த்திங்கன்னா சூரிய உதயமாகிற நேரம் இதை நம்ம கடவுள் பக்தியும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப கடவுள் பக்தி ஆன்மீக அந்த இதோட சிந்தனையோடு கடற்கரையில் உட்காந்தா அந்த சூரியன் உதைக்கிற போது மனசு அவ்வளோ ஒரு அமைதியாகவும் ஆத்மரூபமாகவும் நல்லா அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டாங்க. ஒரு 7:30 வரைக்கும் நல்லா உட்காந்து ஃபுல் சூரியன் மேலே வர்ற வரைக்கும் உட்காந்து நல்லா தரிசனம் பண்ணோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாருக்கிறோம் ரொம்ப சூப்பர். இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு ரொம்ப நல்ல தரிசனம். காலையில் முதல் தரிசனம் பார்த்தோம். 3 மணிக்கு போய் லைனில் நின்று முதல் தரிசனம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை காட்டுறேன், அதை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஏன் நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வரும்போது கரெக்டாக 7 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு வந்தோன்னா ஒரு ரூம் பார்த்தாச்சு. ரூம் எல்லாம் புக் பண்ணி எங்கள் லக்கேஜ் எல்லாம் கொண்டு அங்கே வச்சு போட்டு அங்கேருந்து யாழி கிணறுக்குள்ளே வசியாக ஓடி வந்தோம். 5 மணியோட க்ளோஸுனாங்க. நேற்று நாங்கள் வரும்போது கொஞ்சம் முடிகிற தருணத்தில் தான் நாங்கள் 7 மணி ஆகிப்போச்சு. தண்ணி தொளிச்சு தான் எங்களுக்கு விட்டாங்க. ஏன்னா காலையில் முதல் தரிசனம் பார்க்கணுன்னா யாழி கிணறுல குளிச்சுட்டு கடல்லையும் குளிச்சுட்டு போனால் தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஐதீகம் இருக்குது. அதனால் நாங்கள் நேரத்தில் தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டாங்க. அங்கேருந்து இந்த கடலெல்லாம் போய் ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா ஆடி நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோனெல்லாம் நாங்கள் அங்கே சிக்கிடுச்சு. நைட்டு வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் அது முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு லைனில் நின்னாச்சு. அங்கே நின்றுட்டு சாமி போய் பார்த்தோம். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்து வெயிட் பண்ணோம். 4:15 தான் கோயில் நடையே திறந்து சாமி தரிசனம் பார்த்தோம். உள்ள கேமரா அலோடு கிடையாதுங்க. அங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எப்படி ஃப்ரீயாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லா மக்களையும் போய் சேரும். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஊரில் ஒருத்தர் எங்கள் பக்கத்தில் லைனில் இருந்தாருங்க. அவங்க தான் சொன்னாங்க நாளைக்கு கொடியேற்றோன்ட்டு. இப்போ அவங்க தான் இந்த பன்னீர் இலையை பற்றி நான் கேட்குற போது சொன்னாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முருகனுக்கு முதல் காலையில் முதல் அபிஷேகம் பன்னீர் இலையால் தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் திருநீர் போட்டு அபிஷேகம் பண்ணுற போது இப்போது 2000 இலை வச்சு பன்னீர் இலையில் அபிஷேகம் பண்ணுற போது அப்போ அது மேலே திருநீரும் விழுகுங்களாமா. அதை எடுத்து இது ஒன்றா கட்டி மாதிரி வச்சுருவாங்களாமா. அதை மட்டும்தான் அங்கே வர்ற மக்களுக்கு இது கொடுக்கணும். அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க, 4:15 5:30 வரைக்கும் தான் இந்த பன்னீர் இலை கிடைக்குங்களாமா. 6 மணிக்கு வந்தாலும் கூட பன்னீர் இலை அடைச்சி அப்படியே சாமி முன்னாடியே அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்றணும். இது தீராத வியாதிகளை தீரும்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேங்க. ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு கடல் மாதிரி. அது முருகன் மேலே ரொம்ப வச்சுருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஆனால் உண்மைங்க, எங்கள் பையனுக்கு நேற்று சாக்லேட் எல்லாம் ஓவராக சாப்பிட்டுட்டு கடலில் நேற்று நைட்டு பயங்கரமாக ஆடுனதில் காலையில் அவன் லைனில் நிற்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்பவே முடியாத மாதிரி அதுக்கு கொடுத்து 5 நிமிஷத்துக்குள்ள சாமி கட்ட போயிட்டோம். போனோன்னே இந்த பன்னீர் இலை ஒரு பேக்கெட்டில்
இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ வச்சு இந்த பன்னீர் இலையை காசுக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக பின்னாடி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இது விட்டுறாதீங்க தயவுசெய்து. பணம் போனாலும் கிடக்குன்னு வாங்கிக்கோங்க. நாங்கள் ஒரு 500 செலவு பண்ணி இது வாங்கியிருக்கோம். உங்களுக்கு காட்டுறக்கொசரமே நான் இது ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இல்லைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர்ற இந்த ஊருக்காரங்க சொன்னது வந்து காலையில் முதல் பூஜைக்கு இந்த பன்னீர் இலையால் தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாமா. அது முருகர் மேலே உழுகிற திருநீர் இந்த பன்னீர் இலையும் வச்சு தான் இதில் போட்டு இந்த ஐயர்களை இது ஃப்ரீயாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியதுங்க. ஆனால் இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லைங்க. இந்த மாதிரி முருகன் ஃபோட்டோ வச்சு இதுக்குள்ள குங்கும சந்தனம் வச்சு இந்த பன்னீர் இலையை இப்படி கையில் வச்சு விற்கிறாங்க. அங்கேயும் வந்து பணம் தான் விளையாடுது. ஆனால் இருந்தாலும் எங்கள் பின்னாடி வந்தவர் சொன்னார் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னாரு. எனக்கு வந்து ஒரு டவுட்டு, கொடுக்கலன்னா என்ன பண்ணேன், எனக்கு காசு கொடுக்குறவோது ஃப்ரீயாக கொடுக்குற சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் எங்கள் ஃபேமிலிக்கு 4 எண்ணெய் வாங்கிட்டேங்க. அப்புறம் இன்னொன்று எங்கள் மாமியாவுக்கு ஒன்று கொடுக்கலான்னு வாங்கினேன். அது வந்து அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை தாங்க. ஆனால் இந்த இலையை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், பொய்ன்னு நினச்சிக்காதீங்க, பக்தி தான். எங்கள் பையன் உடம்பு சரியாத ஆற மாதிரி ஆயிட்டான். ஆனால் இது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அந்த இருமல் தொடர்ச்சி ஒரு மாதிரியே இருந்து வீசிங் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தால் அது காணாமே போயிடுச்சு. இப்போ அவன் நார்மலாக இருக்கிறான். அது ஒரு கொஞ்சம் அதிசயம் தாங்க எனக்கு. நானும் சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் பொண்ணும் சாப்பிட்டுக்கிறாப்புல. இது வந்து எங்கள் மாமியாருக்கு போய் கொடுக்க போகிறோம். நாங்கள் அவங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா தயவுசெய்து பின்னாடி ஃப்ரீயாக தருவாங்கன்னு சொல்லிட்டு இது கோட்டையை விட்டுறாதீங்க. தயவுசெய்து இது 100 ரூபா கொடுத்து வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க. அங்கேயே முருகன் முன்னாடியே இது ஒரு மனசுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி சாப்பிடுங்க. உடம்புக்குள்ள தீராத வியாதியெல்லாம் எனக்கு என்னமோ இதை சாப்பிட்டோன்னே உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இன்றைக்கி நான் விரதத்தில் இருக்கிறங்காட்டி எனக்கு இது ஒரு பிரசாதமாக கிடச்சிது. நான் சாப்பிட்ருக்குறேன். இன்னி பாரு கடற்கரையெல்லாம் காட்டுறோம், போகிறப்போ இந்த வழியெல்லாம் காட்டுறோம். உங்களுக்கு நாங்கள் எப்படி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரொம்பவே எளிமையான முறையில் வரலாம் நம்ம கோயிலுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருமே சொன்னது, திருமண தடை இருக்கிறவங்களும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் பாக்கியம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களும், குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்களும், வீடு மனை யோகம் இல்லாதவங்க, அதாவது நிறைய பேர் பணம் நிறைய இருக்கும் அவங்க கையில், ஆனால் வீடு கட்டுற யோகம் வராது, அதுக்கான ஒரு அமைப்பு வரவே வராது. அப்படி இருக்கிற போது ஐதீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற கடல் தண்ணியும் இருக்கிற கடற்கரையில் இருக்கிற மண்ணையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு நல்ல பூஜை அறையில் வச்சு அதுக்கு உண்மையான பக்தி சிரத்தையோட சஷ்டி அன்னைக்கெல்லாம் விரதம் இருந்து அந்த புனிதமான தண்ணியில் யாழிக்கணலில் தண்ணி கிடைச்சாலும் ஓகேங்க. எங்களுக்கு யாழிக்கணலில் 4 கிலோமீட்டர் பக்கம் சூழ்நிட்டு இருந்தாங்க. எங்களால் எடுக்க முடியல தண்ணி. அதனால் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நாங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டோம். மணலும் நிறைய எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கு வரும்போது கேட்டார், இதை வச்சே நீ வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுறியான்னு கேட்டார். இருந்தாலும் ஒரு நம்பிக்கைன்னு வந்தால் அது என்னோடய நம்பிக்கை ரொம்ப கடல் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய. ஆனால் கடவுளை நம்புவேங்க, தேவையில்லாத விஷயங்களை நம்புறதில்ல, கடவுளை ரொம்ப நம்புறது. அதனால் நான் கொஞ்சம் மண்ணையும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அதில் மஞ்சத்தூள் போட்டு பூஜை அறையில் வச்சுக்கலான்ட்டு. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்து வேலை தான், நான் இதே நம்புவேன்னு சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் அவர் கையில் இருக்கிற சங்கு வந்து உண்மையாக ஒரிஜினலு, அது டூப்ளிகேட் கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு கோயிலுக்கு போய் ஒரு சங்கு வாங்கிட்டு வந்தேன், அது டூப்ளிகேட்டு. இது ஒரிஜினல் சங்கு தான், பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஸ்மெல்லு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சங்கு 500 சொன்னார். நான் கொஞ்சம் வேரன் பேசிட்டு கொஞ்சம் வாங்கிட்டேன். ஆனால் ஒரு சங்கு வாங்கினேங்க, வலம்புரி சங்கு ஒன்று வாங்கினேன். ஆனால் இது ஒரிஜினல் வலம்புரி சங்கான்னு தெரில. இருந்தாலும் என்ற ஒரு மனசுக்கு ஒரு ஞாபக அர்த்தத்துக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சவுண்டு அதே மாதிரி தான் வந்துச்சுங்க. இது இன்னொன்று வந்து நான் முருகரை ரொம்ப கும்புறேன்னு நினச்சிட்டு அவர் உடனே அது 6 படை முருகர்னு சொல்லிட்டார், இந்த அம்புமா இருக்கிறத. அதனால் அது வாங்கலைங்க சொல்கிறாருன்ட்டு. இதில் மட்டும் நல்லதாக பார்த்து ஒற்றம் இல்லாததாக பார்த்து ஒன்று வாங்கிட்டேன். மனசு செய்யறது ஒரிஜினல் தண்ணி எடுத்துக்கிறாப்புல. இங்கே வர்றவங்க வந்து எல்லாருமே வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து அவங்க கடற்கரையிலேருந்து மண் எடுத்துக்கிறாங்க. வீட்டில் கொண்டு வச்சா ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு செல்ஃபி இருக்குது. நான் லட்சுமி சங்கம் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையாலுமே இயற்கையான சங்கு தான். இது செயற்கையாக செஞ்சது கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி வாசம் இருக்குது. ஆனால்
முதல் வீட்டில் போய் நல்லா கழுவி சாமி கட்ட வைக்க வேண்டும். ஓகேங்களா? நீங்களும் வந்தால் இது மாதிரிலாம் வாங்கணும். சரிங்களா? ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கணும், அதுக்காக தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கிற போதே போய் எடுத்துகிட்டு வாங்க தண்ணி வேன்னு கேட்கல. இப்போ ஆள் நடமாட்டம் வந்துருச்சு, இந்த தண்ணி எடுக்கிறோம். இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமே இல்லை, கடற்கரையில் எடுத்தாச்சு. சரிங்களா? நம்மளோட இதுதான் எடுத்தாச்சு. சரிங்களா? இதில் போய் மஞ்சத்தூள் போட்டு வீட்டில் வச்சுக்க வேண்டியதாக, வச்சு சாமி கும்பிட வேண்டியதாக. ஆனால் உப்பு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டால் அது ஆரஞ்சு கலர் ஆயிரும்னு எல்லாத்துக்குமே தெரியும் லேடிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சாமி தரிசனம் பண்ணியாச்சு. திருச்செந்தூர் முருகர் எங்கள் வீட்டில் இல்லை. நான் இப்போ வந்து 2 படம் வாங்கிக்கிறேன், கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று. எங்கள் வீட்டுக்கார் மன நிறைவாக வாங்கி கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா சூரிய கரெக்டாக உதயம் ஆகிட்டார். அவரையும் பார்த்துட்டு இன்னும் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமி போட்டால் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சுங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட எனக்கு பிடிச்ச ஒரு விநாயகர், அவர்கிட்டையும் என் குழந்தைகள ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்கே திரும்பணுன்னா மயில் விநாயகரும் பார்த்தாச்சு, அடுத்தது வந்து மயிலையும் பார்த்தாச்சு, முருகரையும் பார்த்தாச்சு. 2 பேர்த்தையும் பார்த்து ஆத்ம திருப்தியோட வீடு வந்து சேர்ந்துட்டோம்.